Audio Jungle. வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனாவால் வேலை இழந்தவர்களுக்கான விசேட அறிவிப்பு. யாழில் திருமண வீட்டிற்கு சென்ற பெண் பலி. பெற்ற குழந்தையை புதைக்குழியில் புதைத்த பெண். பெரும் சவாலுக்குள் ஸ்ரீலங்கா. விமானத்தில் பிறந்த குழந்தை. கச்சதீவை மீட்க இந்தியா உடனடி நடவடிக்கை. வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தும். 16 மாவட்டங்களுக்கு 19 மணி நேர ஊரடங்கு. கடலில் சிக்கி தவித்த 52 அகதிகள் மீட்பு. தான்சானியா ஜனாதிபதி காலமானார். பைடனை வீழ்த்த சதி. தொடர்வது இலங்கை செய்திகள். கொரோனாவால் வேலை இழந்தவர்களுக்கான விசேட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வேலை இழந்தவர்களின் விவரங்களை சேகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை தொழில் ஆணையாளர் நாயகம் பிரதாப் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இதற்கமைய பாதிக்கப்பட்டவர்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், பணியாற்றிய நிறுவனம், பணியில் இருந்து நீக்கப்பட்ட திகதி, பணியாற்றிய காலம், இறுதியாக பெற்ற சம்பளம் உள்ளிட்ட விவரங்கள் உள்ளடக்கிய தொழிலாளர் ஆணையாளர் 11வது மாடி கொழும்பு 15 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு குறிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த விவரங்களை எதிர்வரும் 1ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பி வைக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள 0112368502 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் திருமண வீட்டுக்கு சென்ற பெண் மரணம். யாழ் நாவாந்துறை பகுதியில் திருமண வீட்டிற்கு சென்ற பெண் தடுக்கி விழுந்து நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், யாழ் உடுவிலைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாவாந்துறையில் திருமண வீட்டிற்கு வந்துள்ளார். திருமண வீட்டிற்கு வந்த பெண் யாழ் நகரிலிருந்து 15 வயதான சிறுவனுடன் துவிச்சக்கர வண்டியில் நாவாந்துறைக்கு சென்று கொண்டிருந்த போது குறித்த சிறுவனும் உயிரிழந்த பெண்ணும் தொலைபேசியை நோண்டிக் கொண்டிருந்த நிலையில் தடுக்கி விழுந்துள்ளனர். இதனை அடுத்து காயமடைந்த பெண் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உடுவில் பகுதியைச் சேர்ந்த சுனன் நிமாலினி வயது 42 என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த பெண் தொடர்பான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தார். பெற்ற குழந்தையை குழியில் புதைத்த பெண். வவுனியா பம்பை மடுவில் தான் பெற்ற குழந்தையை புதைத்ததாக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பம்பை மடுவில் வசிக்கும் 4 பிள்ளைகளின் தாயான 36 வயது பெண்ணே கடந்த திங்கட்கிழமை குழந்தையொன்றை பெற்றுள்ளார். அதன் பின்னர் குழந்தையை தான் வசிக்கும் காணியில் கிடங்கு வெட்டி புதைத்துள்ளார். குறித்த பெண்ணின் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்ட ஒருவர் கிராம சேவகருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசாரின் ஊடாக குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் தான் குழந்தையை பிரசவிக்கவில்லை என தாய் தெரிவித்த நிலையில் அவரை வவுனியா வைத்தியசாலையில் அனுமதித்து பரிசோதித்த போது அவரே குழந்தையை பிரசவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த தாயாரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். பெரும் சவாலுக்குள் இலங்கை. புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பகுதி அளவேனும் குறைக்கப்படாவிட்டால் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவார்கள் என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் அமைச்சில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் மத்தியில் அரசாங்கம் பொருளாதாரத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்துள்ளது. சிறு ஏற்றுமதி பயிர்களின் இறக்குமதி தடை செய்யப்பட்டதன் காரணமாக சந்தையில் சிறு ஏற்றுமதி பயிர்களுக்கான கேள்வி அதிகளவில் காணப்பட்டாலும் உள்ளூர் விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்துள்ளார்கள். கடந்த அக்டோபர் மாதம் அளவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளன.
இதன்போது சீனிக்கான இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்தரப்பினர் தற்போது சீனி மோசடி என குறிப்பிடுகின்றார்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் அரசாங்கத்தின் காணப்படுகின்ற பிரதான சவாலாக உள்ளது. இவ்விடயம் குறித்து வர்த்தகத்துறை அமைச்சு உரிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். விமானத்தில் பிறந்த பெண் குழந்தை. நடுவானில் பறந்து கொண்டிருந்த நிலையில் பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜெய்ப்பூருக்கு பறந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தில் பயணித்த பெண்ணொருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சக பயணியான வைத்தியர் தலைமையில் விமான கேபினெட் குழு ஊழியர்களின் உதவியுடன் குறித்த பெண்ணுக்கு பிரசவம் நடந்துள்ளது. குறித்த நிகழ்வு ஆச்சரியமூட்டும் சம்பவமாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. பெங்களூரிலிருந்து இன்று அதிகாலை ஜெய்ப்பூருக்கு சென்று கொண்டிருந்த தங்கள் பயணி ஒருவருக்கு பிரசவம் நடந்ததாகவும் அதில் பெண் குழந்தை பிறந்துள்ளதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரசவம் பார்த்த வைத்தியருக்கு ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் இண்டிகோ நிறுவனத்தின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கச்சதீவை மீட்க இந்தியா நடவடிக்கை. கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என மத்திய கப்பல் துறை தரைவழி போக்குவரத்து துறை இணை அமைச்சர் B.K. சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராமநாதபுரத்தில் அவர் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியான அதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகின்றது. எனவே ராமநாதபுரத்தில் அதிமுக ஆதரவுடன் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவார். அதிமுக பாஜக ஆகிய இரு கட்சிகளும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் காலம் தொட்டு ஒருமித்த கருத்துடன் இணைந்து பயனாற்றி வருகின்றன. அரசியலில் புனிதத்தன்மை இல்லாத திமுகவினரால் வெற்றி பெற இயலாது. தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்காகவே திமுக செயற்படுகின்றது. இதை மக்களும் நன்கறிவார்கள். கொரோனா இரண்டாவது அலையை எதிர்கொள்ள முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக இடைவெளிகளை கடைபிடிப்பது அவசியம். கொரோனாவால் நாம் தற்போது மோசமாக பாதிக்கப்படவில்லை. ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கச்சதீவை மீண்டும் இலங்கையிடமிருந்து மீட்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்விடயத்தில் தமிழகத்திற்கு சாதகமான நிலை ஏற்படும். இலங்கை அரசுடன் நமது வெளியுறவுத்துறை, வேளாண்மைத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர்கள் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. ஆழ்கடல் மீன்பிடி திட்டமும் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் செயல்பட்டு வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தும். இலங்கை தமிழர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் வி. முரளிதரன் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பேசியதாவது, கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற இணையவழி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. கடந்த மாதமும் அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தியிருந்தனர். இதன்போது இலங்கையில் சமத்துவம், சமாதானம், நீதி ஆகியவற்றை விரும்பும் அந்நாட்டு தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பிரதமர் மோடி மஹிந்த ராஜபக்சோடம் வலியுறுத்தியிருக்கின்றார். அந்த நாட்டு அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமல்படுத்தி சமரசத்துக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடையில் நடைபெற்ற சந்திப்புகளின் போதும் இலங்கையில் சமரச நடவடிக்கைகளுக்கு இந்தியாவின் நீண்டகால ஆதரவு இருப்பதை இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் அழுத்தங்களை எடுத்துரைத்தார். ஒற்றுமையான இலங்கையின் கண்ணியத்தை விரும்பாத தமிழர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் என அமைச்சர் முரளிதரன் பதிலளித்துள்ளார். இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். 16 மாவட்டங்களுக்கு 19 மணி நேர ஊரடங்கு. ஈர்த்து பிரான்சின் 8 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலிருந்து முதற்கட்டமாக 4 வாரங்களுக்கு கடுமையான உள்ளிருப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது.
மூன்றாவது கொரோனா தொற்று அலை பிரான்சினை கடுமையாக தாக்கியுள்ளது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய மற்றும் உணவுப் பொருட்களுக்கான வர்த்தக நிலையங்கள் மட்டுமே இந்த 16 மாவட்டங்களிலும் திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள், முக்கிய பாலர் பாடசாலை, ஆரம்ப பாடசாலை மற்றும் காலேஜ்கள் வழமையாக திறந்திருக்கும் என்றும், லிசன் பகுதிக்குள்ளாவோ அல்லது இணையவழி கல்வியாகவோ நடைபெறும் பல்கலைக்கழகங்களுக்கும் இதே நிபந்தனை வழங்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்துக்கு இடையிலான போக்குவரத்துகள் மிகவும் அத்தியாவசியமான காரணங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாத இறுதியில் கோடைக்காலம் நேரமாற்றம் பெற இருக்கும் நிலையில் ஊரடங்கு 19 முதல் நடைமுறைக்கு படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. 10 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்திற்குள் உடற்பயிற்சிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஈல்து பிரான்சில் 1 மாதம் முழுமையான உள்ளிருப்பு. இன்று பிரதமர் கொடுத்த அறிவிப்பின்படி வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலிருந்து பிரான்சுக்குள் கடுமையான உள்ளிருப்பு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மற்ற மாவட்டங்களுக்கு வார இறுதி கட்டுப்பாடுகள் அறிவித்துள்ள போலல்லாமல் பாரிஸில் உட்பட ஈல்து பிரான்சிக்கில் மாதம் முழுவதும் 7-7 முழுமையான உள்ளிருப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கண்காணிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் தற்போது பிரான்ஸ் முழுவதுக்கும் இருக்கும் மாலை 6 மணி நேர ஊரடங்கமானது இந்த சனிக்கிழமையில் இருந்து 7 மணியாக மாற்றம் அடையப்பட்டுள்ளது. இதனால் 6 மணி வரை திறந்திருந்த அத்தியாவசிய மற்றும் உணவுப் பொருட்களுக்கான வர்த்தக நிலையங்கள் சனிக்கிழமையிலிருந்து 7 மணி வரை திறந்திருக்கும். பாடசாலைகள் வழமை போல் திறந்திருக்கும். லிசேன்கள் மட்டும் அரைகுறை குழுக்களாக, அதாவது 2 நாளுக்கு ஒரு முறை பாடசாலை என்ற நிலையில் அல்லது இணையவழி கல்வி முறையில் இயங்கும். ஒவ்வொரு லிசேனும் அவர்களின் கொள்ளளவுக்கு அடிப்படையில் இதனை தீர்மானிப்பார்கள். கடலில் சிக்கி தவித்த 52 அகதிகள் மீட்பு. ஸ்பெயின் அருகே அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கி தவித்த 52 அகதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆப்பிரிக்காவிலிருந்து அகதிகளாக சென்ற 52 பேர் கிராண்ட் கர்னியா தீவுக்கு அருகில் கடலில் சிக்கிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கடும் குளிரால் தத்தளித்த இவர்களை கடலோர காவற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இவர்களில் மிகவும் கவலைக்கிடமாக இருந்த 2 வயது சிறுமிக்கு உடனடியாக PCR முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு உயிராபத்து ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது. சிறுமியை போலவே உடல் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருந்த கர்ப்பிணி தாய் ஒருவருக்கும் 6 சிறுவர்களுக்கும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தான்சானியா ஜனாதிபதி காலமானார். தான்சானியாவின் ஜனாதிபதி ஜான் மகுபுலி தனது 61வது வயதில் மரணமடைந்துள்ளார் என அந்நாட்டு துணை ஜனாதிபதி சாமியா சுலுஹோ ஹாசன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்ததாக வதந்தி பரவியது. அன்புள்ள தான்சானியர்களே, இன்று 17 மார்ச் 2021 மாலை 6 மணியவில் அறிவிப்பு வருத்தம் அளிக்கின்றது. எங்கள் துணிச்சலான தலைவரான ஜனாதிபதி ஜோன் மகுபுலி அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த டாஸ் எல்சா சலாமில் உள்ள மெசேனா வைத்தியசாலையில் இதய நோயினால் உயிரிழந்துள்ளார் என அந்நாட்டு துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு காலமாக அவர் இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரின் மரணத்தை அடுத்து 14 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்றும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடும்படியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 27 முதல் மகுபுலி பொது வெளியில் தென்படவில்லை. இதனால் அவர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக வதந்திகள் பரவியிருந்தது. இதனை மார்ச் 12 அன்று அதிகாரிகள் மறுத்திருந்தனர். அவர் பதவியில் இருந்தபோது உயிரிழந்த தான்சானியாவின் முதல் ஜனாதிபதி ஆவார். கொரோனா வைரஸ் குறித்த சந்தேகம் கொண்டிருந்த மகுபுலி தொழுகை மூலம் மூலிகை வேது பிடிப்பதன் மூலமும் இந்த நோயை எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறி வந்தார். கணிதமும் வேதியியலும் படித்தவரான ஜான் மகுபுலி இந்த 2 பாடங்களுக்குமான ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றி இருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பைடனை வீழ்த்த சதி. கடந்த ஆண்டு இடம்பெற்ற அமெரிக்க தேர்தலின் போது ஜோ பைடனை தோற்கடிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் முயற்சி செய்ததாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது.
2020ஆம் ஆண்டு தேர்தலுக்காக வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் குறித்து பேசிய புலனாய்வு இயக்குனர் அலுவலக விசாரணை நடத்தி வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது. ஜோன் பைடன் மீதான தவறாக நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மூலம் பரப்ப புட்டினும் அவரது நிர்வாகம் முயற்சித்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் நிறுவனத்துடன் வர்த்தக உறவு வைத்துக்கொள்ள ஜோன் பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீதான நிரூபிக்கப்படாத மோசடி வழக்கில் ஜோன் பைடனையும் சேர்க்க ரஷ்ய அரசின் உதவியுடன் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சதித்திட்டம் தீட்டியதாக அந்த அறிக்கையில் கூறுகின்றது. இதேபோல் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராவதை தடுக்கும் நோக்கில் ஈரான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையிட முயற்சித்ததாகவும் உளவுத்துறையினர் அறிக்கையில் குறிக்கப்பட்டுள்ளது. இதே சமயம் இத்தகைய அச்சுறுத்தல்கள் இருந்தபோதிலும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும் தலையிடாத அறிகுறிகள் இல்லை என உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே அதிபர் தேர்தலில் விவகாரத்தில் தங்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என ரஷ்யா தெரிவித்துள்ளமை தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்திகள் தொடர்பான மேலதிக மற்றும் விரிவான செய்திகளை கண்டுகளிக்க எமது www.jalwasal.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசி